எண்ணிக்கிட்டு இருக்க குடுக்க வேண்டிய சீக்கிரம் குடியா. குடுக்கறேன். 3 மாசம் வட்டி பாக்கி இருக்கு, இவ்வளவுதான் தரேன். அட அடுத்த மாசம் தரேன். குடுக்கலன்னா ஒண்ணு விட்டுருவேனா? வாங்கும்போது இடிச்சுக்கிட்டு வாங்குறீங்களே. என்னப்பா சீரியஸா இருக்கீங்க? நாங்க இன்னைக்கு சிரிக்கிறதாவே இல்ல. சம்பள நாள்ப்பா, சந்தோஷமா இருக்க. அதனாலதான் சொல்றேன், நாங்க பல்ல காட்டினா போறோம். நீ ஏதாவது பேசி சமாளிச்சு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுன்னு வாங்கிப்ப. ஏற்கனவே நிறைய பாக்கி நிக்குது. அப்படியே பாக்கி யாரு இல்லன்னு சொன்னா? ஒரு மாசம் சம்பளத்துல எல்லா கடையும் அடைச்ச முடியுமா? எல்லா கடையும் அடைக்க முடியாது எனக்கு தெரியா. வாங்குனதுக்கு வட்டியாவது குடியா. இது கேட்டியா? இது நியாயம். வட்டி தானே? இந்த அப்படி உன் கடன் 10,000 ரூபாய், வட்டி 400 ரூபாய். அடடே என்ஜாய். அதான் ரகு. ஏய் நாதமுனி, என்ன உன் கடன் 500 ரூபாய் தானே? வட்டியோட சேர்த்து 550 ரூபாப்பா. 550 தெரியும்பா எனக்கு. இந்த அப்படி ஓ தரியா. என்ஜாய், ஜாலியா இரு. இது பாருப்பா, உங்க 2 பேர் கடனை முடிச்சிட்டேன். என் டென்ஷன் முடிஞ்சது. நோ டென்ஷன். சொன்ன மாதிரி நல்லா திருப்பி கொடுத்தல. ஒரு குட் நியூஸ். ஒரு 1000 ரூபாய் புது கடன் கொடுறா. எதுக்கு? இந்த மாசம் குடும்பம் நடத்தணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ வாங்கினா திருப்பி கொடுக்கறதே இல்ல தெரியுமா? இப்பதான் உன் கடன் அடைச்சேன். இப்பதான் உன் கடன் அடைச்சேன். நாதமுடி, இப்பதான் பணத்தை கொடுத்தேன். கொடுத்தானப்பா. அதான் கன்வென்ட் தானே கொடுத்தான். அது இது புது கடன் கேக்குறியா? புது கடன்பா. அத விளக்கமா சொல்ல வேண்டியதானே. இந்த 1000 ரூபாய் வச்சுக்க. 100, 200, 300, 400, 500. ஏய் நாதமுடி, என்ன இருக்கு? புதுசா ஒரு 550 ரூபாய் கடன் கொடுறா. மறுபடியும் இப்பதானே உன் கடன் அடைச்சேன். பரமசிவம் சொல்றா. கொடுத்தானடா. புது கடன் கேட்கலாம் கூட. புது கடன் கொண்டா. எல்லாம் விளாவரியா விலைக்கு சொல்லணும் ஐயாவுக்கு. பரமசிவம், அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே சரி இவன் கடன் 550 ரூபாய் கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்க? ஓ கணக்குல. ஆமா. ஏய் நாதமுனி, நீ என்ன பண்ற? அவன் உனக்கு 550 ரூபாய் கொடுக்கறல, அந்த 550 ரூபாய்க்கான வட்டியை நீ அவனுக்கு திருப்பி கொடுத்துற. கொடுத்துட்டு கணக்குல எழுதிக்க. புத்திசாலிடா. கைய கொடு. அசத்திட்ட. நோ டென்ஷன். குட் ஃபெலோ. மாசம் பிறந்த உடனே ரகு சொன்ன மாதிரி 50 ரூபாய் கொடுத்துரு. என்னது? 50 ரூபாய் நான் கொடுக்கணும்? ஆமா, வட்டி 50 ரூபாய். வட்டி நீ தரணும் எனக்கு. அசல் பா நீ சொல்றது. நான் சொல்றது வட்டி. இல்லடா, அவன் நான் 500 ரூபாய் உனக்கு தருவேன், நீ 50 ரூபாய் வட்டி தரணும் எனக்கு. இல்லப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் என்ன சொன்னான்? 50 ரூபாய் தரேன். டேய் வட்டி நீ தரணும் எனக்கு. ஏடா பைத்தியம் ரூபாய் நீ சொல்ற அசல், நான் சொல்ற வட்டி. நான் அசல் தருவேன், நீ வட்டி தரணும்டா. லூஸ் மாதிரி பேசாத. நீடா லூஸ். நீதான் லூஸ். வட்டி யாரா தரணும்? அவன் தான் வட்டி. இருங்க, ஏன் இப்படி குழம்புறீங்க? நான் விலாவரியா சொல்றேன். சொல்லு. 500 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டி. சரி. இவரு 500 ரூபாய் கொடுத்தா நீ 50 ரூபாய் கொடுக்க போற. 500 ரூபாய்க்கு போடா முதல்ல இங்க இருந்து. எங்களுக்கே புரிய மாட்டேங்குது, இவன் வேற குழப்பிக்கிட்டு இருக்கான். 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ரகு 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 வா 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 வா. என்னப்பா? என்னடா கண்ணா டல்லா இருக்க? அம்மா ஜானகி, ரகு களைச்சு போய் வந்திருக்கான். சூடா அவனுக்கு ஒரு காபி போட்டு கொண்டா. அப்பா சம்பளம் வாங்கிட்டு வர நீங்க மட்டும் தாத்தாவுக்கு பிள்ளை பாசம் பொங்கி வழியுமே. டேய், எனக்கு பாசம் இருக்கா இல்லையாங்கிறது உங்க அப்பனுக்கு தெரியும்டா. அது போதுண்டா எனக்கு. அப்பாப்பா, புதுசா ஒரு பாவாடை தாவணி வாங்கணும்பா. ஒரு 200 ரூபாய் கொடுங்கப்பா. ஏண்டி, ஏற்கனவே 1/2 டசன் பாவாடை தானே வச்சிருக்க, அது பத்தாதா? கரெக்டா சொன்ன. ஏற்கனவே எனக்கு 2 வேட்டி சட்டை தான் இருக்கு. அதுல 1 கிழிஞ்சு போச்சு. ரகு, நீ எனக்கு டாக்டருக்கு கொடுக்கிற பணத்தோட சேர்த்து ஒரு 100 ரூபாய் கூடுறா. நான் ஒரு 2 வேட்டி சட்டை எடுத்துக்கிறேன். ஆமா, என் கையில கட்டிக்கிறது வாட்ச்ல நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல ஆளாளுக்கு அனாவசியமா பணம் கேக்குறீங்களே. ஏண்டா, வேட்டி முக்கியமா வாட்ச் முக்கியமா? என்ன 4 பேர் கிழிஞ்ச சட்டையோட பார்த்தா உங்க அப்பனுக்கு தாண்ட அவமானம். அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஜானகி, இந்த மாசம் சம்பளம் அது இதுன்னு பிடிச்சது போக இதுல 1950 ரூபாய் இருக்கு. நீ எப்படி சமாளிப்பியோ அப்படி சமாளி. என் சம்பளம் மட்டும் இல்ல, இவங்க செலவுக்கு அந்த திருப்பதி உண்டியிலேயே கொண்டு வந்து கொட்டினாலும் பத்தாது. ஒரே புடுங்கல். நம்ம மாதிரி நடுத்தர குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சமாளிக்கணும். ஜானகி புத்திசாலி. அவளுக்கு எது முக்கியம் எது அனாவசியம்னு நல்லாவே தெரியும். கா 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 கா. காலையிலேயே வீட்டுக்குள்ள காக்கா எல்லாம் பறக்குது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. டேய், காக்கா புடிச்சு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடா. நான் கிழவ முடிய போற கதை. நீ வாழ போறவன்டா. எவனையாவது காக்கா புடிச்சு கைய கால புடிச்சு ஒரு வேலை வாங்க தெரியல, படிப்பை முடிச்சிட்டு 2 வருஷமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்காக நீ தாண்டா வெக்கப்படணும். நாத்தம். When I was working under Captain Charles Wilkinson, பிராந்தி பாட்டில திறந்தா பழ வாசனை அடிக்கும். இப்ப சாக்கடை நாத்தம் அடிக்குது. என்ன பெரிய வேற? நீ என்ன அந்த காலத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிய? வெள்ளக்கான நம்ம நாட்டை விட்டு போய் 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கு இடையில நீ எங்கேயுமே வேலை பார்க்கலையா? டேய் முட்டாள்,
சுதந்திரம் கொடுத்த உடனே எல்லா வெள்ளைக்காரனும் இங்க இருந்து போயிடல. நிறைய வெள்ளைக்காரனுங்க இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம தொழிலாளருங்க தொல்லை பொறுக்க முடியாம மில்ல மூடிட்டு அவனுங்க சமுதாயமே ஓடி போச்சு. பெரியவரே, நம்ம தொழிலாளிங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அப்படி கேளு. உண்மையான தொழிலாளியோட இலக்கணம் என்ன? கடமையை செய்யணும், உரிமையை கேட்கணும். இப்ப எவன்டா கடமையை செய்யறான், உரிமையை கேட்கிறேன்னு போராடி வேலையை விட்டுட்டு நடுத்தருவுல நிக்கிறான். நீங்க ஒவ்வொன்னையும் புட்டு புட்டு வச்சுட்டீங்க. முட்டாளுக்கே தெரியுமே, எனக்கே தெரிஞ்சிடுச்சே. இந்தாங்க குடிங்க. இந்தாங்க இதையும் குடிங்க. சாதாரண நேரத்துல ஒரு டீக்கு 50 பைசா கேட்டா கொடுக்க மாட்டானுங்க. நட்பு உருவாகிறதே இங்கதான். ஜோல்ஸ் வில்கின்சன் நெட்ஸப். டேய் வாடா அப்படி. செய்யறதெல்லாம் ஃபாஸ்டா செஞ்சுட்டு இப்ப ஸ்லோ மோஷன்ல வரியா? இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? எதுப்பா? வேட்டியை உருவிடாத, எந்திரி. ஏண்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், இந்த தெருவுல 16 வீட்டுக்கு நான் சொந்தக்காரன். அத்தனையும் இந்த மூளையை உபயோகிச்சு கட்டினேன். ஏன்பா களிமண்ணை வச்சு வீடு கட்டுறீங்க? சிமெண்ட்டை வச்சு கட்டுறீங்க, ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ல. பேச்ச திசை திருப்பாத. இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? ஐ, சிகரெட் குடிக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சுக்கும். உன் சட்ட பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். ஆ? ஏண்டா 10 பைசா சம்பாதிக்க யோகியதை இல்ல, பாக்கெட்டா சிகரெட் குடிக்கிறீங்களா? டேய், இத வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எங்க கைய வச்ச? யார பார்த்து திருடினியான்னு கேட்டீங்க. 16 வீட்டுக்கு சொந்தக்காருடைய ஒரே மகன் நானு. நான் ஏன்பா திருடணும்? பக்கத்து பங்க் கடையில உங்க பேரை சொல்லி அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அட பாவி, அக்கவுண்டா? ஊரு பூரா கடனை வாங்கி என் சொத்தையே தீத்துருவ போல இருக்குது. நல்லா கேட்டுக்கடா, நான் செத்த அப்புறம் என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. எல்லாம் செக்கப் போட்டு தர போறீங்களா? அப்போப்பா, போகும்போது என்ன சொத்தையெல்லாம் தலையில வச்சுக்கிட்டா போறேன்? இல்ல, போறதுக்கு முன்னால என் சொத்து பூரா வித்து கேஷ் ஆக்கி பூமிக்கு அடியில புதைச்சு வச்சுட்டு செத்துருவேன். அடுத்த ஜென்மத்துல வந்து தோண்டி எடுத்துக்குவேன். இடையில பிடபிள்யூடி காரன் தோண்டிட்டானா? எலக்ட்ரிசிட்டி காரன் வந்து மூடிடுவான். டிரைனேஜ் காரன் தோண்டிட்டானா? டெலிபோன் காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? ஒரு லெவலுக்கு மேல சொத்து சேர்க்காத, கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். அப்ப ஒரு பொண்டாட்டிக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மத்த பொண்டாட்டி எல்லாம் கவர்மெண்ட் கூட்டிட்டு போயிடுமா? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கொடுங்க மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ். ஆஹா, என்ன ஐடியா! அயோக்கிய பசங்களுக்கு தான் புத்தி அருமையா வேலை செய்யுது. வர்றேன். சந்தடி சாக்குல சிகரெட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு போட்டானே. அடே அடே, வாங்க வாங்க. வீட்டை ஒரு தடவைக்கு 3 தடவையா நல்லா சுத்தி பாத்தீங்களா? நல்லா சுத்தி பார்த்தேன் சார். மேல பிடிச்சிருக்கா, கீழே பிடிச்சிருக்கா? மாடியும் பிடிச்சிருக்கு, வீடும் ஆ, பிடிச்சிருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. நீங்க குடுத்தன வந்தா 3 விளக்குக்கு மேல எரியக்கூடாது, 3 பேருக்கு மேல தங்கக்கூடாது, ஆளுக்கு 3 குடம் தண்ணிக்கு மேல எடுக்க கூடாது. வாடகை 300 ரூபாய். 3ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடணும். அட்வான்ஸ் 3000 ரூபாய். வாடகை சரிங்க, அட்வான்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா. அதிகங்கிறீங்களா? அப்ப அட்வான்ஸ குறைச்சிக்கிட்டு வாடகையை ஏத்திடுறேன். என்னம்மா நீங்க விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, ஒரு பைசா குறைக்க முடியாது. அப்போ நாளைக்கே நாங்க அட்வான்ஸோட வந்துடுறோங்க. கரெக்டா 3 மணிக்கு வந்துருங்க. வந்துடுங்க. ஆ, வாங்க. போயிட்டு வரேங்க. எப்பா எப்பா, அந்த அங்கிள் யாரு? அந்த பொண்ணு நல்லா இருக்குதே. ஒண்ணு இல்ல, ஆண்டி. அங்கிள் செருப்பு கடை வச்சிருக்கிறாரு. ஆண்டி பெண் போலீஸா இருக்குது. வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்ல, அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? வாடகைக்கு வீடு கேட்டு. வாடகைக்கு வீடு கேட்டா? நீதான் எல்லா வீட்டையும் வாடகைக்கு விட்டியே, அவங்களுக்கு எந்த வீட்டை விட முடியும்? நாம இருக்கிறவன் இந்த வீட்டை. அப்ப நம்ம எங்க போறது? ஏண்டா குதிக்கிற? எப்படி நாம ஹோட்டல்ல சாப்பிடுறோம், தூங்குறதுக்கு தானே இடம் வேணும். நீ மொட்டை மாடியில தூங்கு, நான் வாச திண்ணையில தூங்குறேன். ஐயோ, மழை பெஞ்சா? கொடைய பிடிச்சுக்க. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் மொட்டை மாடியில தூங்குறேன், நீ வாச திண்ணையில தூங்கு. வாசல் இல்லையா? எப்பா, கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா நாய் தொந்தரவு தாங்க முடியாதுப்பா. என்னால தூங்க முடியாதுப்பா. தூக்கம் கெட்டு போச்சுன்னா முழிச்சுக்கிட்டு நைட் வாட்ச்மேனா இருந்து தொலை. இப்ப சரி. பின்னால எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நடுத்தர வழியா குடும்பம் நடத்துவேன். ஏண்டா நீ எனக்கு தான் பிறந்தியான்னு எனக்கே டவுட்டா இருக்குது. டேய், அறிவு இருக்குதா உனக்கு? உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை பணம் வரும்ல, அதுல ஒரு வீட்டை கட்டுவோம், அதுல ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு மீதி போர்ஷன்ல நாம 3 பேரும் குடியிருப்போம். எப்பா, 16 வீடு கட்டி ஆல்ரெடி வாடகைக்கு விட்ட. இப்ப இந்த 17வது வீட்டையும் கட்டி வாடகைக்கு விட்ட. 1 7 8 கெட்ட நம்பர். குடி கெட்டுரும்பா. 8 கெட்ட நம்பர. அப்ப ஒருத்தனுக்கு 8000 ரூபாய் கடன் கொடுத்தா திருப்பி கேட்கவே மாட்டியா?
யாருகிட்ட விடுற இந்த உதாரணம்? கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. அப்பனுக்கு நாக்கு வாயில இல்ல மூளையில தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்பா அயோக்கியம் தான், இருந்தாலும் அற்புதமா பேசுறானே. அம்மா, நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். துவச்சும் துர்வாட போகல, தண்ணியில மிஸ்டேக்கா இல்ல என்ன இளவ? ஐயோ அப்பா, 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 ஐ அப்பா, அது அது எனக்குப்பா. இந்தா உனக்கு. சே, இன்று நூன் ஷோவுக்கு தேவி தியேட்டருக்கு வரவும். நான் ஏன் தேவி தியேட்டருக்கு வரணும்? அன்பு முத்தங்கள். ச்சே, அது எனக்குடா. இந்த வயசுல எனக்கு யாரு காதல் கடிதாசி எழுதுறது? அப்படி ஒரு மார்க்கெட் எனக்கு. இப்படிக்கு சுமதி. அப்பா குதிச்சாத செத்துருவேன். ரகுராமன் பொண்ணா? நீதான் வீசி எறிஞ்சதா? ஐயோ, போ போ போ, உள்ள போ, உள்ள போ. டேய், உனக்காக ஒரு இடத்துல 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை பேசி வச்சிருக்கேன்டா. அந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கெடுத்த கொன்னு படுவா. நல்லா கேட்டுக்க, இனிமே நீ மாடி பக்கம் வந்த உன் தலைக்கு கீழே இந்த பாடி இருக்காது. வாடா சுமிதி, ஒரே மிதி. இனிமே உன்னை வெளியே விட்ட ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் நீ கெடுத்துருவேன். இந்த ரூம்லயே கடை. அது வந்துப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா. எப்பா கதவு போட்டாதீங்கப்பா, கதவு போட்டாதீங்க. ஐயோ, கதவு போட்டாதீங்க. போக வேண்டாண்ணா. அப்பாடா. சுமதி, என்னடி இது? சுந்தரம், உனக்கே இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்க போய் தான் நான் லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். திமிரா, 4 பேர் பார்த்தா என்ன ஆகுறது? ஓடி வீட்டுக்கு. சரிதான், சும்மா இருண்ணே. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு? லட்சணமா இருக்காங்க. அவங்க அம்மா மகாலட்சுமி விரதம் இருந்து பெத்தாங்களா? அழகாவே இருக்காங்க. அப்போ உங்க அப்பா அனுமாருக்கு விரதம் இருந்து உன்னை பெத்தாரா? பேசாம இருங்க. மார்க் வாங்காதீங்க. போடா. லவ்வா? எவ்வளவு தூரம்? ஏதாவது டவுட்னா எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. டேய், அது ஒண்ணும் லவ் இல்ல. அவன் ஃப்ரெண்டு. சும்மா எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தான். என்னது எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியா? நாங்க மட்டும் என்ன விளக்கென்ன விலையேறி போனதை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தோம்? நாங்களும் எதிர்காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். டேய், இப்படி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைச்சிருவியா? இவ தன்னோட வாழ்க்கையவே எனக்காக தியாகம் பண்ணுவா. இவ பல்ல புடுங்கியாவது நான் ஒட்டிக்குவேன், தெரியுமா? என்ன சார் சண்டை? சார், நாங்க லவ் பண்றோம் சார். லவ் பண்றது தப்பா? இவன் மட்டும் லவ் பண்ணலாமா? இவன் தங்கச்சியா நான் லவ் பண்ண கூடாதான்? பாக்குறதுக்கு தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க. மீறி செப்பண்டி. காதலிக்கிறது தப்பே இல்ல சார். ஏன்னா அது ஒண்ணுதான் இலவசமா கிடைக்குது. அதுக்கு வருமான வரி, சுங்க வரி, கேளிக்கை வரி எதுவுமே கிடையாது. வீட்டுல யாரு? நீதான் பொண்ணா? ஆமா. உன் பேர் என்ன? கனகாம்புஜவள்ளி. உருப்பிட்டது போ. இப்படி எல்லாம் பேரை வச்சா எந்த மாப்பிள்ள உன்னை கட்டிக்குவான்? சுத்த கர்நாடகமா இருக்கிய. எங்க உங்க அப்பனார் கணபதி சுப்பிரமணியத்தை வர சொல்லு. யாரு? ஏயா கணபதி சுப்பிரமணியம், இப்படி மசன்னு இருந்தா காரியம் எல்லாம் எப்படி நடக்கும்? சரி சரி உட்காரு. அது சரி, நீங்க யாரு? மை நேம் இஸ் அப்புசாமி. ஓஹோ. இந்து மேட்ரிமோனியல் காலத்துல மேட்ரிமோனி? அதான்யா கல்யாண விளம்பரம். அதுல உன் அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்தேன். அத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா? மங்களம், ஒரு காப்பி கொண்டாமா. மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் அல்சர் பேஷண்ட். டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காபி சாப்பிடுவேன். அடிய மங்களம், காப்பி வேண்டாம், சுட சுட முருகலா நெய் தோசை போட்டு கொண்டா. மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம், டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். என் பேரன் பேரு கார்த்திக், ஆ. என்ஜினியர். பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ்ல வேலை செய்யறான். மாசம் 7000 ரூபாய் சம்பளம். 7000 rupees. அடாடாடாடாடா, இந்த சம்பந்தம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆமா, உனக்கு ஒரே பொண்ணா? ஆமா. டேபிள் இல்லையே. பரவாயில்ல, அதுக்குள்ள ஆறிடும். உட்காரு. வணக்கங்க. ஏதோ கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கணும். சாப்பிடுங்க. ஆஹா. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியும் கல்யாணம் நடந்துரும்னு ஜோசியர் கூட சொன்னாரு. ஆமா ஆமா. அது சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இன்னும் 2-3 தோசை. எது? என்ஜினியர் மாப்பிள்ளனா கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க தான். ஆமா ஆமா, அது வாஸ்தவம் தான். நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். ஏமா, நெய் தோசை எப்படிமா எவ்வளவு ருசியா பண்ணி இருக்கிற? என் ஆயுசுல நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லம்மா.
கொஞ்சம் இருங்க, சூடா இன்னும் 2 போட்டு கொண்டு வரேன். டேய் கணபதி, நீ என்ன பண்ற? நான் சொல்ற அட்ரஸுக்கு நேரா வர்றேன். அதுக்குள்ள நான் என் பையன்கிட்டயும் பேரங்கிட்டையும் பேசுறேன். உன்னால எவ்வளவு முடியுதோ அந்த லிஸ்ட கொண்டா பேசி சரி பண்ணிட்டு வா. தோசை வந்துருச்சா? நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பேப்பர் மத்தியானமும் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணோம் லஞ்சுக்கு. பழா போன வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. இந்து பட்சமா காலையில டிஃபன் சாப்பிட்டோமான்னு முடிச்சாச்சு. எதுக்கும் மத்தியான அட்ரஸ் இப்பவே பார்த்துக்குவோம். இந்த உலகம் தாங்குமா? உலகம் போகும் போது அந்த தெய்வம் ஏற்றுமா? ஓ மனிதர்களே, ஓ மனிதர்களே, நீங்கள் போவதுங்கே, போவதுங்கே, போவதுங்கே. அன்னை தந்தை பிள்ளை என்ற பந்தம் போலவே எங்கும் மோசம் தேசம் போட்டு ஆட்டம் போடுதே, இங்கே ஆட்டம் போடுதே. மனிதன் போகும் போக்கு இந்த உலகம் தாங்குமா? உலகம் போகும் போக்கு அந்த தெய்வம் ஏற்றுமா? மனிதன் போகும் போக்கு இந்த உலகம் தாங்குமா? உலகம் போகும் போக்கு அந்த தெய்வம் ஏற்றுமா? ஜானகியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. உங்க பொண்ணு என் பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதுக்காக பைசா செலவில்லாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பாக்குறீங்களே. என் நிலைமையில நீங்க இருந்தா ஒத்துப்பீங்களா? நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? ரூபாயோட மதிப்பு குறைஞ்ச அப்புறம் மார்க்கெட் நிலவரம் ஏறி போச்சும்மா. இருந்தாலும் எங்க எதிர் வீட்டுல குடியிருக்கிறீங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு குறைச்சு சொல்றேன். ஒரு 50,000 கொடுத்துருங்கம்மா. என் மூஞ்சிக்கு அவ்வளவு தரமாட்டாங்கப்பா. கரெக்ட். உன் மூஞ்சிக்கு 3 காசு கொடுக்க மாட்டான். நான் ஏன் கேக்குறேன்னா என் சொத்துக்கு 16 வீடு இருக்குது இல்ல ஜானகியம்மா. கடைசியா நீங்க என்ன ரேட் சொல்றீங்க? அப்பா, அவங்க பாவப்பட்ட குடும்பம்ப்பா. ஒரு 10,000 ரூபாய் பண்ணுவாங்க, அவ்வளவுதான்ப்பா. 10,000 கிழிஞ்சது போ. அதை வச்சுக்கிட்டு காது குத்துற கல்யாணம் கூட பண்ணிக்க முடியாது. இங்க ஓட்ட போட எவ்வளவு ஆச்சு தெரியுமா? எப்பா, என்ன இந்த வழிக்கு வர மாட்டேங்கிறீங்க? வரதட்சணை கொடுக்கறதும் வாங்குறதும் சட்டப்படி தப்பு. கொலை பண்றது கூட தான் தப்பு. அதுக்காக நாட்டுல கொலையே நடக்காமலா இருக்குது. சட்டத்தை கொண்டாந்து என்கிட்ட நீட்டுறான். ஐயா, எங்க குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். சரிம்மா, உங்க குடும்பம் தரித்திர குடும்பம்னு நீங்களே ஒத்துக்கிட்டதுனால நானும் குறைச்சு கேட்கிறேன். ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை முறைப்படி நடத்துவோம். இல்ல இவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது கல்யாணத்தை முடிச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்குங்க. சனி விட்டதுன்னு நான் நிம்மதியா இருப்பேன். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. டேய், எங்கடா கேரியரை தூக்கிட்டு போற? அப்பா, ரகுராமன் சார் போனதுல இருந்து அவங்க வீட்டுல 2 நாளா யாருமே சாப்பிடல. அதான் நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு. நிறுத்துறா. நான் கூட தான் உங்க அம்மா போன வருத்தத்துல 2 மணி நேரம் டிபன் கூட சாப்பிடாம இருந்தேன். அப்ப யாரா கேரியரை ஆட்டிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான்? அது செத்து போனவங்களை நினைச்சு தவிக்கிற மத்தவங்களை பொறுத்தது. அப்படின்னா உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் தவிக்கலன்னு நினைக்கிறியா? முண்டம். ஒவ்வொரு ராத்திரியும் பெட்ரூம்ல அவ என் பக்கத்துல இல்லாம நான் எவ்வளவு துடிச்சிருக்கிறேன்னு தெரியுமா? ஒரு அப்ப மகன் கிட்ட பேசுற பேச்சா இது? ஓஹோ, இப்படி சூரியனை பதில் சொல்லிட்டா எனக்கு ரோஷம் வந்துரும் எதிர்பார்க்கறியா? நம்ம வீட்டு படிக்கட்டை தாண்டி ஒரு பருக்க வெளியே போக கூடாது. கேரியர் எப்படி வை. இவ்வளவு சாப்பாடு இருக்கப்பா, இவ்வளவு நாமளே சாப்பிட போறோம். கொடுத்தா என்ன? ஓசியில கொடுக்க சொல்றிய? இந்த பாரு, அதை விட மீந்து போன சோத்தை ரோட்ல போற குஷ்டரோய்க்கு பாதி விலைக்கு வித்துருவேன். உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு போல இருக்கப்பா. அல்பம், உனக்கு நெஞ்சில ஈரமே கிடையாதா? டேய்,
நெஞ்சில ஈரம் இருக்குதோ இல்ல பஞ்சில நெருப்பு இருக்குதோ அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. வரதட்சணை பணம் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக வக்கில்லாத திராபிங்க அந்த குடும்பத்தோட உனக்கு என்னடா ஃபுட் கனெக்ஷன்? எப்பா பணம் 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 இதை தவிர உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் தெரியாது? நகை நட்டு காரு பங்களா எவ்வளவோ தெரியும். ச்சே, மனுஷன் செத்தா வேட்டிய கூட உருவிட்டு தான்ப்பா எரிக்கிறாங்க. இது தெரிஞ்சுமா பணம் பணம்னு அலையிற? ஏண்டா செத்தா வேட்டிய உருவுறான்ல, அதுக்காக உயிரோட இருக்கும்போது வேட்டி கட்டாமலா இருக்க முடியும்? அப்பா விஷயம் எவ்வளவு பெருசு, அதை இவ்வளவு சின்னதா சுருக்கிட்டியப்பா. அறிவாளிகளால சுருக்கவும் முடியும், நினைச்சா நீட்டவும் முடியும்டா. அப்பா இப்பதான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உனக்கு மூளை மண்டையில இல்ல பௌத்துல இருக்குது. சோத்த பார்த்த உடனே வார்த்தை உனக்கு என்னமா வருது? ஓவரா புகழாதரா, உடம்பெல்லாம் கூசுது எனக்கு. அட பாவி, எடுத்துட்டு போட்டியா? இத சரி கட்ட 3 நாள் நான் பட்னி கிடக்கணுமேடா. என்னங்க ஏன் சாப்பிடாம இலையே பார்த்துட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குது, அந்த ஒரு ஐட்டம் மட்டும் ரொம்ப உப்பா இருக்குது. ஐயோ அது உப்பு தாங்க. உப்பா இல்லாம வேற எப்படி இருக்கும்? மானத்தை வாங்காம சாப்பிடுங்க. பெரியவரே சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊத்துங்க. ஏங்க குடிக்கிறதுக்கு மோர் தனியா இருக்குது, இது சாப்பாட்டுல கலந்துக்கிறதுக்கு தான். ஐயோ சுமதி, உங்க தாத்தா. சத்தம் போட்டு மானத்தை வாங்காதீங்க. இவர்தான் என் தாத்தான்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? ஏன் சுமதி, இவர்தான் உங்க தாத்தாவா? சே, இவர் எங்களுக்கு தெரிஞ்சவரு. எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா சமையல் பண்ண வருவாரு, அப்ப பழக்கம். யோ கேவனாரே, கொஞ்சம் சாம்பார் போடு. ஏம்மா அரண்மனையில எல்லாரும் சௌக்கியமா? பெரிய ராஜபாளையம் ஜமீன் வம்சம், அப்படியே மூஞ்சில ராஜகுமாரி கலை. இவர்தான் உன் இளவரசரா? தம்பி உனக்கு சாம்பாரா ரசமா? வாட்டர் வாட்டர் வாட்டர். வாட்டர் வானா, மோர் இருக்கு, மோர் தரேன், அத சாப்பிடு. அம்மா மகாராணிய, பாயசம் செஞ்சிருக்கோம், முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டுன்னு இருக்கிறோம், அதையும் எடுத்துட்டு வந்து தரேன், அதையும் ஒரு வெட்டு வெட்டு. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். நீ சாப்பிட்டது போதும், எந்திரி. இங்க என்ன ரகல? என்னப்பா? இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு தகராறா? அதை எங்கிட்ட கொடுங்க, நான் தீர்த்துறேன். அது இல்ல மாமா, எனக்கு போனஸ் வந்துச்சா? நல்ல லம்ப் அமௌண்டா? ஆமா, அதுல அம்மாவுக்கு ஆசையா சேலம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்டா தண்ட செலவு செய்யறேன்னு தாத்தா திட்டுறாரு. கிருஷ்ணமூர்த்தி, அவ என்ன கண்ணா பின்னான்னு திட்டான். ஆசை தீர 2 அடி அடிச்சிடுறேன். உன் செருப்பு கொஞ்சம் கொடு. இது வேண்டாம், இது வேணாம். இதுக்கு பேர் தான் செருப்பா? பாதரட்சைன்னு சொல்லலாம். இது எப்படி பாதத்தை ரட்சிக்குன்னே தெரியலையே. ஒரு கல்யாணத்துக்கு நான் வெறுங்காலோட போயிருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு வெளியே வந்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு குஞ்சிரபாவை இந்த செருப்பை விட்டுட்டு போயிட்டான். சரின்னு நான் தள்ளிட்டு வந்துட்டேன். ஆனா நல்லா உழைக்குது, ராசியான செருப்பு. ஐயோ அப்பா, மானத்தை வாங்க, நீங்க வீட்டுக்கு போலாம். செருப்பு கப்பு கப்பு நாலு காலில் போட்டு வாங்க. உன் இருப்ப நீயே எடுத்துக்கிட்டு போ. வாங்கப்பா. ச்சே, மானம் போயிருச்சு. மானம் போனா என்னடா, மாலு போக கூடாது. டேய், அந்த கார்த்திக் இருக்கிறானே பொல்லாத பய. எல்ஐசி பணம் வந்த உடனே அதை தானே அமுக்கிக்கிட்டு உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்ஐசி பணமா? ஆமா ஆமா. அவன் எப்படிப்பா ஏமாத்துவான்? அவன் எப்படி ஏமாத்துவான்னு தெரிஞ்சாதான் நாம அவனை ஏமாத்திடலாமே. டேய், இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி சுமதி இருக்காளே, அவளும் ரகுராமனுடைய பொண்ணுதான். அவளுக்கும் சொத்துல பங்கு உண்டு. அவளை ஏமாறாம ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அவளை ஏமாறுவா? என் பொண்டாட்டி ஒரு ஆம்பளை. ஐயோ, அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? தப்பி பொம்பளையா பிறந்துட்டான்னு சொல்ல வந்தேன். அவ இருக்காளே, உன்ன மாதிரி 5 கிருஷ்ணமூர்த்திக்கு சமம். அவ்வளவு கிரிமினல் பிரைன். அப்படியா? ஏன் மருமக அவ்வளவு கெட்டிக்காரியா? அப்ப இனிமே பேச வேண்டியத நான் அவகிட்டயே பேசிக்கிறேன், உன்கிட்ட பேச மாட்டேன். எப்பா, நானும் போயிட்டேன். நீங்க தனியா இருக்கிய, கஷ்டமா இல்ல? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். காபி டீ காசு தரேன்பா, ₹1. உங்ககிட்ட காஃபி கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சை, இதெல்லாம் ஒரு அப்பேன். நான் சுந்தரம்பா, உங்க மகன்பா. மகனா? லுங்கி தூக்கு, கால் இருக்குது, மகன்தான். ஏன் அலறீங்க? ஆவிய பார்த்தா அலறாம ஆலாபனியா பண்ணுவான். ஏயா கிருஷ்ணமூர்த்தி, யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஏன் புழக்கடை பக்கம் வந்த?
ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? ஆய மூடு. யார பார்த்து திருடங்கிற? ரகுராம ஆவி இங்க உலாத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆவியா? பக்கத்துல கேட்டா சிரிக்க போறாங்க. சிரிச்ச வாயை கிழிச்சிருவேன். ஆவி உலகத்துல என்ன இலவ தின்னுதோ கக்கூசுக்கு போயிட்டு கருகருன்னு தாடியோட பொறுத்த நான் கண்ணால பார்த்தேன். உன் கண்ணுக்கு மட்டாமே தெரியணும். புரிஞ்சு போச்சு. வாடகை கரண்ட் பில்லு லேட்டா கொடுத்தா வட்டி போட்டு வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்கினேல்ல, அதான் உனக்கு ஷாக் கொடுக்க உன் கண்ணுக்கு மட்டும் தெரியலாம். அப்படின்னா அந்த ஆவி மறுபடியும் வருங்கிறியா? கண்டிப்பா. நீ தனியா இருக்கும் போது உன் வீட்டுக்கே வரும். ஏயா பயமுறுத்துற? மறுபடியும் ஆவிய பார்த்தா நான் செத்துருவேன். எப்பா எப்படியும் இன்னும் 2 நாள்ல நீ சாக போற. அதுக்கு முன்னாடி உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருப்பா. அட பாவி, நீ எனக்கு பிறந்த மகனா? நான் சாகரத்துல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஏல, அப்படியே நான் செத்தாலும் உனக்கு சல்லி காசு கூட கிடையாது. வேற என்னையா பண்ணுவ? எவ்வளவோ இருக்கு பண்றதுக்கு. பண்ண 16ல இருந்து 17க்குள்ள ஒரு பொண்ணை தேடி கட்டிக்கிட்டு எனக்கு என்ன பிள்ளைங்களை பெத்துக்குவேன். அப்படி இல்ல எவனுக்காவது பிறந்த பிள்ளைகளை தத்து எடுத்துக்குவேன். எப்படி? நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நான் லஞ்சம் கொடுத்து தஞ்சம் அடைஞ்சிருவேன். நான் விட்டுருவேனா? டேய் ரகுராம், இப்படி கொஞ்சம் வந்துட்டு போடா. ஆள விடு. நல்ல காலம் பொழைச்சோம்.